19 வயதுக்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பை தொடரில் இங்கிலாந்தை வீழ்த்தி இந்திய அணி 6வது முறையாக சாம்பியன்ஷிப் பட்டம் வென்று சாதனை படைத்துள்ளது. ஆனாலும் கோப்பையை வென்ற இந்திய அணிக்கு சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் தரப்பிலிருந்து ₹1 கூட பரிசு தொகையாக வழங்கப்படவில்லை என்ற தகவல் ரசிகர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஜிம்பாப்வேயில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் இந்திய ஜூனியர் அணி 100 ரன்கள் வித்தியாசத்தில் இங்கிலாந்தை வீழ்த்தியது. குறிப்பாக 14 வயது வீரர் வைபவ் சூரியவன்ஷி 175 ரன்கள் குவித்து வரலாற்று சாதனை படைத்தார். இவ்வளவு பெரிய வெற்றியை பதிவு செய்தும் ஐசிசி ஏன் பரிசு தொகை வழங்கவில்லை என்பதற்கான காரணத்தை இங்கே பார்ப்போம். ஐசிசி பணம் தராதது ஏன்? சீனியர் உலகக்கோப்பையை வெல்லும் அணிகளுக்கு பல கோடிகளை பரிசாக வழங்கும் ஐசிசி ஜூனியர் உலகக்கோப்பையில் அந்த முறையை பின்பற்றுவதில்லை. இதற்கு காரணம் ஐசிசியின் விதிமுறைகள் தான். 19 வயதுக்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பை தொடரை ஐசிசி ஒரு வர்த்தக ரீதியான போட்டியாக பார்ப்பதில்லை. மாறாக இது இளம் வீரர்களின் திறமையை வளர்த்து எடுப்பதற்கான ஒரு மேம்பாட்டு தொடராகவே கருதப்படுகிறது. இந்த தொடரின் நோக்கமே வருங்கால நட்சத்திரங்களை உருவாக்குவதுதான். கடந்த 2022ஆம் ஆண்டு யாஸ்துல் தலைமையிலான இந்திய அணி உலகக்கோப்பையை வென்றபோது பயிற்சியாளர்கள் உள்ளிட்ட உதவியாளர்களுக்கு தலா ₹25 லட்சம் பரிசாக வழங்கியது. அதே போல 2023 மற்றும் 2025ஆம் ஆண்டுகளில் உலகக்கோப்பையை வென்ற இந்திய ஜூனியர் மகளிர் அணிகளுக்கு மொத்தமாக ₹5 கோடி பரிசாக வழங்கப்பட்டது. அந்த அடிப்படையில் தற்போது கோப்பையை வென்றுள்ள ஆயுஷ் மத்ரே தலைமையிலான இந்திய அணிக்கும் பயிற்சியாளர்களுக்கு விரைவில் பிசிசிஐ தரப்பிலிருந்து மிகப்பெரிய பரிசு தொகை அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.